வெல்கம் பேக் டு கீத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 4 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு அந்த மசாலாவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். முட்டை குழம்புக்கு கடுகு போடக்கூடாது. அதனால் எண்ணெய் காஞ்சனே அரைச்ச மசாலாவை ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். முட்டையை தோல்லாம் நல்லா உரிச்சிட்டு முட்டையை சுற்றி லைட்டாக கத்தி வச்சு கீறிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே மசாலா இறங்கும். அப்புறமா என்ன பண்ணேன்னா, நான் குழம்புல முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேக வச்ச முட்டையெல்லாம் எடுத்து போட்டு குழம்பு ஒரு கொதி விடணும். கொதி விட்டால் முட்டை குழம்பு தயார். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பாய்.